அனைவருக்கும் நெக்ஸ்ட் ஜென் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் மிக 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 நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சியெல்லாம் இங்கே வருது. நீங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தும் ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், உங்கள் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சனி பயிற்சி, சனி மகா பயிற்சி. அதாவது பிரம்மசாஸ்திரத்தில் பிரம்மசாஸ்திர முறைப்படி பிரபஞ்ச சக்தி என்பது பிரம்மனால், பிரம்ம ரிஷிகளால், சித்தர்களால், முனிவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த பஞ்சாங்க முறைப்படி, அந்த அகத்திய மாமுனி இவர்களெல்லாம் சொன்ன முறைப்படி இந்த சனி பயிற்சி 6/3/2026 அன்று இந்த சனி பயிற்சி ஆகிறது. இது சரித்திரம் படைத்த சனி பயிற்சி. ஆக இந்த சனி பயிற்சியை திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குஜனூர் போன்ற சனீஸ்வரனுடைய ஆலயங்களில் அன்றைய தினம்தான் சனி பயிற்சி விழா கொண்டாடப்படும். இதை முதல்ல புரிஞ்சுங்க, சரிங்களா? இப்போ ஒரு ஜோதிடத்தின் பலன், நான் உங்களுடைய ஜாதகத்தின் பலன் சொன்ன நடக்கலை, உங்கள் ஜாதகத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும். ஏன்னா பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிடம். ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் நான் சொன்ன பலன்கள் உங்களுக்கு தப்பாக இருக்கணும். இந்த ரெண்டு தான் தப்பு. ஒன்று அங்கிட்டு தப்பு இருக்கணும், இல்லை இங்கிட்டு தப்பு இருக்கணும். ஆக பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், சரிங்களா? ஆக இப்போ சனி பயிற்சி பலன்கள் எல்லா ராசிக்கும் போவோம். ரிஷபம், காலச்சக்கரத்திற்கு 2ஆம் இடம். இங்கே சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். இந்த சுக்கிரன் யாருக்கு நல்லவர்? இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? சனி பயிற்சி இல்லையா? இந்த சனி பகவானுக்கு யார் ரொம்ப நெருங்கிய நண்பர் பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அங்கே சுக்கிரன் வந்து ரிஷபத்துக்கு அதிபதியாக, சுக்கிரனுக்கு வந்து ரொம்ப சனி ரொம்ப ஃப்ரெண்டு. அப்போ சனி யோகம் தரக்கூடிய இடம் அது 11ஆம் இடம். மிகவும் அதிகமான யோகத்தை தரக்கூடிய இடம் 11ஆம் இடம் சனி பகவானுக்கு. அப்போ காலச்சக்கரத்துக்கு 2ஆம் ரிஷபராசிக்கு 11ஆம் இடம் என்பது, ரிஷபராசிக்கு 11ஆம் இடம் என்பது, அந்த 11ஆம் இடத்தில் சனி மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய இடத்தில் சனி பயிற்சி அடைகிறார் 6/3/2026. ஆக இந்த 6/3/2026 அன்று ரிஷபத்துக்கு 9-10க்குரியவன், ரிஷபத்துக்கு 9-10க்குரியவன் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்றவன் 11ஆம் இடத்திற்கு போனால், அதுவும் சனிக்கு பிடித்தமான சுக்கிரனுக்கு ஏற்ற ஒரு யோகத்தை தரக்கூடிய இடத்தில், அந்த 11ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் தொழில் வெற்றி, வருமான வெற்றி, திருமணத்தில் வெற்றி, சொத்தில் வெற்றி, பதவியில் வெற்றி, பண குவியல், பொக்கிஷம், ஒரு சிறந்த பொக்கிஷம். அதே நேரத்தில் ஒரு பொற்காலம். ரிஷபத்துக்கு இது ஒரு சரியான பொற்காலம். தொழில் அபார முன்னேற்றம், தொழில் அபார வளர்ச்சி, நல்ல திருமண வாழ்க்கை, அனைத்தும் ஏற்படுகின்ற ஒரு சிறந்த யோகமான, அதாவது இந்த லைஃப் வந்து ஒரு முக்கியமான லைஃப், சக்சஸ்ஃபுல் லைஃப் என்பது இந்த ரிஷபத்துக்கு உறுதியாக ஏற்படும். வாழ்க்கைன்னு இதாங்க வாழ்க்கை, இதுதான் சரியான யோகம், இதுதான் ரிஷபத்தினுடைய ஒரு ஜாக்பாட், ரிஷபத்துக்கு ஒரு பொற்காலம். ஏன்னா 11ஆம் இடம் அப்படிப்பட்ட யோகத்தை செய்யும். புரிஞ்சுங்க. இந்த 6/3/2026 பயிற்சி அடைகின்ற இந்த சனி பகவான் 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார். இது ஒரு அற்புதமான ஒரு இது. எங்கே கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தா, அதாவது உங்களுக்கு தொழில் முன்னேற்றம், பதவி முன்னேற்றம், பேர் புகழ், பதவி, அந்தஸ்து, கௌரவம் அனைத்துமே சிறப்பாக இருக்கும். அதில் எந்தவித மாற்றமே இல்லை. நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படும், சொத்து சேரும், வருமானம் சேரும், பதவி உயர்வு கிடைக்கும், பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும். இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட். எங்கெங்க மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல கவனிங்க, இந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியை அப்படி பார்ப்பார்.
அப்போ உங்கள் பூர்வீக சொத்துக்களுக்கும் அதே நேரத்தில் நீங்கள் எடுக்கப்படுகின்ற பதவி, முயற்சி, தொழில், வருமானம், முன்னேற்றத்திற்கு லேசாக ஒரு தடை, சிறிய தடை, ஆனால் மிகப்பெரிய வெற்றி. ராசியை சனி பார்க்கறதுனால நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் ஒரு சிறிய தடை, அப்புறம் மிகப்பெரிய வெற்றி. அடுத்து 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்ப்பதால் டாக்குமெண்ட் பிரச்சனையை பார்த்துக்கணும், சொத்து பிரச்சனையை பார்த்துக்கணும், ரெக்கார்டை சரியாக வச்சுக்கணும். உங்கள் பிள்ளையோட கல்வி வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் தைரியமாக அனுப்புங்க. சரிஞ்சிட்டீங்க, புரிஞ்சுட்டீங்களா? பிள்ளையோடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஐயோ அங்கே போய் படிக்க வேணாம் அப்படின்னு நினைக்காதீங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஆக பூர்வீக சொத்து சிறப்பாக அமையும். சின்ன பிரச்சனை, சின்ன தடைகள் தான், அதுக்கப்புறம் சிறப்பான மாதிரி சொத்தும் வந்து சேர்ந்துடும் உங்களுக்கு. அடுத்து என்ன பண்ணுறாரு? 8ஆம் இடத்தை பார்க்குறார். கடன், வழக்கு, அவமானம், நெருக்கடி. என்னங்க ரிஷபத்துக்கு அப்படி இருக்குது இப்படின்னு சொன்னீங்க, இதுவரை சொல்கிறீங்க. இதெல்லாம் லேசாக எட்டி பார்க்கும், லேசாக எட்டி பார்க்கும், அப்புறம் காணாமல் போயிடும். ஆக இந்த 11ஆம் இட சனி பகவானுடைய பயிற்சியால், ரிஷபத்துக்கு 11ஆம் இடத்தில் ஆகின்ற இந்த சனி பயிற்சியால் மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய முன்னேற்றம், மிகப்பெரிய பதவி, பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம். ஆனால் சில நேரத்தில் நெருக்கடி வரதான் செய்யும். ஆனால் அதுலேருந்து தப்பிச்சிடலாம். உங்களுக்கு சர்வ சாதாரணமாக வெற்றி அடைஞ்சிருவீங்க, அதில் எந்தவித சந்தேகமே இல்லை. ஆக இந்த சனி பயிற்சி என்பது ரிஷபத்துக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல், ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வெற்றி சனியாக, வெற்றி சனி பயிற்சியாக அமையப் போகிறது. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.